நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தேனி வீரபாண்டி திருவிழா தேரோட்டம், லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்று தேனி மாவட்டம் வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா. கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி வருகின்ற மே 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. திருவிழாவில் மலர் விமானம், முத்து பல்லாக்கு, பூ பல்லாக்கு என நாள்தோறும் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் அருள் புரிந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெள்ளிக்கிழமை தொடங்கியது. முன்னதாக திருத்தேரில் எழுந்தருளிய அருள்மிகு கௌமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் பங்கேற்று திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கரகோஷத்துடன் இழுத்து சென்றனர். 4 நாட்கள் நடைபெறும் தேரோட்டத்தின் முதல் நாளான நேற்று நிலையிலிருந்து பக்தர்களால் இழுத்து வரப்பட்ட தேர் கிழக்கு கோபுர வாசலில் அம்மன் சந்நிதியின் முன்பாக நிறுத்தப்பட்டது. நாளை மற்றும் மறுநாள் கோவிலின் தெற்கு வாயில் மற்றும் தெற்கு வாயில் வழியாக சுற்றி வரும் 4 நாட்களுக்கு திருத்தேரில் இருந்தவாறு பக்தர்களுக்கு அம்மன் அருள் பாலிப்பார். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.